அனைவருக்கும் வணக்கம். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு மட்டுமே, காரணங்கள் அல்ல என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைய வகுப்பினை தொடரும். இன்னைக்கு நம்ம பார்க்குற வகுப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, ஆங்கிலத்தில் குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வரி பற்றின கிளாஸ் தான் பார்க்குறோம். இன்றைக்கு 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் அமல்படுத்தப்பட்டு தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்று இருந்த ஒரு வரி முறை தான் இந்த ஜிஎஸ்டி வரி. இந்த ஜிஎஸ்டி வரியை முதலாக அமல்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தா 1954ஆம் ஆண்டு பிரான்ஸ் தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல பிறகு கனடாவிலையும் அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம இந்தியாவில் பின்பற்றப்படுகின்ற ஜிஎஸ்டி வரியானது கனடா நாட்டை பின்பற்றி, அதாவது கனடாவை மாதிரியாக கொண்டு நம்ம ஜிஎஸ்டி வரியை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் இந்தியாவில். இந்த ஜிஎஸ்டி குழுவை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் கேல்கர் குழு. இந்த விஜய் கேல்கர் குழுவோட பரிந்துரையின் அடிப்படையிலேயே ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்தது. அதே போல ஜிஎஸ்டி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வடிவமைத்த குழு யாருனாக்க அசிம் தாஸ் குப்தா அவருடைய குழு. இந்த ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டது முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள். கொண்டு வரணும் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தின் போது கொண்டு வர முடியல. அவர் நினைத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 122வது சட்ட மசோதாவாக இந்த ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்ல அமல்படுத்துறாங்க, சட்ட மசோதா அறிமுகப்படுத்துறாங்க. பிறகு 2016இல் 101வது சட்டத்தின் மூலமாக இந்த ஜிஎஸ்டி வரியானது நிறைவேற்றப்படுகிறது. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாச்சு, ஒருவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப என்னென்ன வகையான வரி மாற்றங்கள், இந்த ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வரி சரத்துகள் சட்டப்பிரிவில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 246A, 269A மற்றும் 279A இது எல்லாமே ஜிஎஸ்டி வரி சார்ந்த ஒவ்வொரு தகவலை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுலாம் இருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி புதுசாக கொண்டு வந்து சேர்த்தோம். இதன் மூலயமா ஏதாவது ஏற்கனவே இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதானா அப்படியும் ஒரு சட்டப்பிரிவு நீக்கியிருப்பாங்க. என்னன்னாக்கா 268A அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு இப்போ இல்லாமல் நீக்கியாச்சு. இதன் காரணமாக ஜிஎஸ்டி காரணமாக. அதே போல நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த ஜிஎஸ்டி வரி எப்போ நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் 29, 2015 அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு இந்தியாவில் முதல் மாநிலமாக அசாமில் இந்த ஜிஎஸ்டி வரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2வது மாநிலமாக பீகாரிலும், 3வது மாநிலமாக ஜார்க்கண்டிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியா கடைசி மாநிலமாக 28வது மாநிலமாக இந்த ஜிஎஸ்டி வரியை ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் கொண்டுள்ளது. அதே போல் ஜிஎஸ்டி இந்தியாவில் நாடு முழுக்க என்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இது. அதே போல் ஜிஎஸ்டியுடைய குறிக்கோள் மோட்டோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே நாடு, ஒரே அங்காடி, ஒரே வரி. இதுதான் இந்த ஜிஎஸ்டியுடைய மோட்டோவா இருக்கு. அதே போல ஜிஎஸ்டி 3 வகைகளில் வரி விதிக்கிறாங்க. சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்து ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரித்து இந்த ஜிஎஸ்டி வசூல் செய்கிறாங்க. அதே போல ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் என்னென்ன ரேஷியோவில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தம் 5 விகிதங்களில் வசூலிக்கப்பட்டது. 0%, 5%, 12%, 18% மற்றும் 28% என 5 விகிதங்களாக வசூலிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு 2025 செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த 5 வரி விகிதங்கள் 2ஆக குறைக்கப்பட்டது. அப்ப இரண்டடுக்கு முறையில பின்பற்றிட்டு இருக்கோம். இப்ப என்ன சிஸ்டம் மட்டும் தான் இருக்குனாக்கா ஒன்னு 12% அல்லது 28% அப்படிங்கிற 2 சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. அதே போல் விலை உயர்ந்த சொகுசு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 40% உயர்த்தியிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி வரி வருவதற்கு முன்னாடி வாட் அப்படிங்கிற மதிப்பு கொண்டு வரி தான் இருந்துச்சு. இந்த வாட் சிஸ்டம் என்ன அப்படின்னாக்க அது வந்து பலமுனை வரியா இருந்துச்சு. ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி. அதனால பலமுனை வரி அப்படின்னாக்க ஒரு பொருள் ஒரு மாதத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உற்பத்தி செஞ்ச பொருளானது முதலாக ஒரு நுகர்வோர் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஒரு டேக்ஸ் கட்டிட்டு வாங்குவார். அதே பொருள் இன்னொருத்தர் விற்கப்படும் பொழுது அவர் 2வது முறையாக டேக்ஸ் கட்டுறாரு. அதே போல் இன்னொருத்தர் கை மாறும்போது 3வது முறையாக டேக்ஸ் கட்டுறாரு. அப்போ வந்து ஒரே பொருளுக்கு பல முனைகளில் வரி கட்டுவாங்க. இதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டு வரி. ஆனால் ஜிஎஸ்டி என்பது அப்படி இல்லை. ஒரு முறை அந்த பொருளுக்கு வரி கட்டிட்டா எத்தனை முறை கை மாறினாலும் மீண்டும் மீண்டும் வரி விதிக்கப்பட மாட்டாது. அதான் ஒரு முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி. சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி ஏற்படுத்துவதற்கு ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு, ஒரு கவுன்சில் ஏற்படுத்தப்படுது. இந்த கவுன்சிலை பற்றின ஒரு சில தகவல்கள் பல முறை டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த குழுவா சாராத குழுவா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஜிஎஸ்டி அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு, இதில் தெளிவாக இருங்க. அதே போல இந்த ஜிஎஸ்டி எந்த சட்ட விதியின்படி துவக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 279A என்ற சட்டப்பிரிவின்படி ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக யார் செயல்படுனா, அப்பைய நிதியமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக செயல்படுவாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு அட் பிரசன்ட்ல ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யாரு? இப்ப நிதியமைச்சர் யார்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அப்ப நிர்மலா சீதாராமன் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக செயல்படுறாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முதல் தலைவர் 2017 கொண்டு வந்தோம். அப்பைய நிதியமைச்சர் யாரு? அருண் ஜேட்லி இருந்தாரு. அப்ப அவர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முதல் தலைவராக செயல்பட்டாரு. ஜிஎஸ்டி கவுன்சிலோட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 33 பேர் இருப்பாங்க. அதுல 2 நபர்கள், அதான் பிராங்கில கொடுத்திருப்பேன், 2 பேர் மத்திய அரசை சார்ந்தவர்களும், 28 பேர்கள் 28 மாநிலங்களை சார்ந்தவர்களும், 3 பேர் யூனியன் பிரதேசம் சார்பாக ஒரு 3 பேரும், மொத்தமாக 33 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஜிஎஸ்டி அமைப்பு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டம் நடைபெறணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்களை 50% மேல் வருகை தந்தால் மட்டுமே கூட்டம் நடைபெறும். இந்த ஜிஎஸ்டி அமைப்புடைய பிராண்ட் தூதராக ஒரு அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ளவர் புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன். அதே போல ஜிஎஸ்டிக்கான மென்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் தான் இதோடைய மென்பொருள் சாஃப்ட்வேரா இருக்கு. அதே போல ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஸ்டின், சத்தீஸ்கர் மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும் கேட்டிருந்தாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியினர் தங்களுடைய குழந்தைக்கு ஜிஎஸ்டி என்று பெயர் வைத்திருக்காங்க. அந்த அளவு ஜிஎஸ்டி வருங்காலத்தில் பண்ணவர் தற்போதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. மேலும் வேறு தகவலுடன் நாளை சந்திப்போம். நன்றி.